வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூடர் மூளை. நான் உங்க கிருஷ்ணா. யோகேஷ். ஆ, யோகேஷ் சொல்லுவார். இந்த ஆக்சுவலா இந்த ஆக்சுவலா இப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? காதல்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆமா. அது பெருசா போல 88 தான் போயிருந்தது. ம். அதுக்கு முன்னாடி இன்யாங் வந்து சூப்பரா போயிருந்தது. ஆமா. நல்ல வரவேற்பு இருந்தது இந்த வீடியோவுக்கு. 4 கமெண்ட்டு. ஆமா. அந்த என்னப்பா பண்ற? இருட்டுக்கு 2 தடவை இல்லப்பா 2 தடவை போகணும். அதுக்கு மேல பண்ணேன்னா வெறி ஆயிடும். பெரிய ஆயிரம். சரி, ஓகே. இல்ல நானே வெறி ஆயிடும். இதுதான். அப்படி இன்யாங் வந்து நல்லா போயிருந்துச்சு. 4 கமெண்ட்ஸ் வந்துச்சு. 4 கமெண்ட்ஸுமே ரொம்ப குவாலிட்டியா ஃபீல் ஆச்சு. ரொம்ப நன்றிகள் அதுக்கு. அது மாரி இன்னும் நெறையா டாபிக்ஸ் போடுங்கன்னு கேட்டீங்க. இந்த டாபிக் அந்த மாரி வருமான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா ஃபீல் ஆச்சு. எல்லாருக்கும் அதே மாதிரி தான். இப்போ அவனுக்கு தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு, ஸோ உங்களுக்கும் தோணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த டாப்பிக்கை தூக்கி கொண்டு வந்திருக்கிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான். அ குமார் ராஜா வந்து இப்போ நேத்து நாங்க இன்னைக்கு வீடியோ எடுக்கிறோம்னா, நேத்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் விட்டிருந்தாரு. பாக்கெட் நாவல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் படம். வரப்போகுது. கூடிய சீக்கிரம். மாளவிகா மோகனன், விஜய் சேதுபதி, ராஜ்பி ஷெட்டி இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரொடக்டிவிட்டி கில்ட் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிச்சிடும். ப்ரொடக்டிவிட்டி கில்ட்டுக்கும் குமார் ராஜாவுக்கும் என்ன சம்மந்தம்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும் தான் ப்ரொடக்டிவிட்டி கில்ட்டே இல்லாம படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஹிட் குடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் படம் ஆரண்ய காண்டம்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஹிட் குடுத்துட்டோம். இல்ல அப்ப ஹிட்லாம் இல்ல. அப்ப அந்த படம் ஒரு நல்ல படம், கிளாசிக்கான படம். கல்ட் ஹிட் இல்ல. பார்க்குறவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு படம். அதுக்கு அடுத்து வந்து ஆஹா! உடனே ஒரு படம் பண்ணணுமே! எல்லாருக்கும் வந்து சீக்கிரம் பண்ணாரு. ஒரு 8 வருஷம். ஒரு 8 வருஷம் வருஷம். 10 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. இன்னும் பாக்கெட் ஒரு நாவல் சொல்லி ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் பாக்கெட் எடுக்கிறாப்புல. ஸோ அதான் ப்ரொடக்டிவிட்டி கில்ட் பத்தி தான் பேசுவோம். குமார் ராஜாவை பத்தி பேச போல. ப்ரொடக்டிவிட்டி கில்ட் ஏன் பேச வச்சிட்டோம்? ஃபர்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி கில்ட்னா என்னன்னா, அது தெரிஞ்சிருக்கும். சும்மாவே இருக்கோமே அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து, அதனால இத ஒண்ணுமே பண்ணலையே அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் தான் வந்து ப்ரொடக்டிவிட்டி கில்ட். ஏன் இதுக்காக இத பேசுறோம் அப்படின்னா, ஆ ஆக்சுவலா மூடர் மூளை உருவானதுக்கான ஒரு காரணமே வந்து ப்ரொடக்டிவிட்டி கில்ட் தான். சும்மா உட்காந்துருக்கோமே, என்னமாவது பண்ணலாம் உருப்படியா அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் தான். இன்னும் உருப்படியா பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு 2, 3 இடமும் வந்து பிளாக் ஆச்சு அப்படிங்கிறனால, ஒரு 3வது புதுசா கதவு ஒரு கதவு கட்டி நாங்களே திறந்த ஒரு விஷயம் தான் முடிவு. ஸோ அது கனெக்ட் ஆகும். எனக்கு பெர்சனலா கனெக்ட் ஆச்சு. நானும் அந்த மாரி நெறைய விஷயங்கள். வீட்ல தாத்தா, இல்ல கொஞ்சம் வயசான அப்பாக்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா. நீங்க அவங்க கிட்ட இந்த ப்ரொடக்டிவிட்டி கில்ட்ட எப்பவுமே வேலைக்கு போய்க்கிட்டு இருக்க ஆளு சண்டே ஒரு நாள் லீவ் கிடைச்சுன்னா, மண்டை காஞ்சு சும்மாவே சுவிட்ச் உட்கார பாக்ஸ முடியாது. கழட்டி, தேய்ச்சு, கழுவி, இல்ல ஃபேன பழைய தொடச்சு ஜம்ப் கட்ஸ் வீடியோலாம் பார்த்திருப்பீங்க. அத கழட்டி இப்ப நான் எதையாவது சரி பண்ணணும் அப்படின்னு ஸ்பேனரோடயே திரிஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரொடக்டிவிட்டி கில்ட். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி கில்ட்னா இது எப்படி ஒர்க் ஆகுது? இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? கில்ட்னா குற்ற உணர்ச்சி அப்படிங்கும்போது, ஏதோ குத்தம் பண்ணும்போது தான் அந்த குற்ற உணர்ச்சி வரப்போகுது. சும்மா இருக்கிறது ஒரு குத்தமா? ஏன் அப்ப அந்த சின்ன வயசுல இந்த குற்ற உணர்ச்சிலாம் நமக்கு வரவே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கில்ட்டுங்கிற வார்த்தையே எனக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு அ 11த், 12த் அதுக்கப்புறம் தான் வார்த்தையே அப்பதான் அப்படி ஒரு தெரியுது வார்த்தை இருக்குங்கிறதே அப்பதான் தெரிஞ்சது. இப்போ குற்ற உணர்ச்சிக்கு அந்த வயசு, அந்த காலகட்டங்கள் வரும்போது தான் நம்ம அதுக்குள்ள போறோமா? அப்படிங்கிறதும் அங்க ஒரு கேள்வியா இருக்கு. அதாவது இது அவுட் ஆஃப் டாபிக் தான். இருந்தாலும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால நான் டக்குனு வந்து சொருகிட்டு போயிடுறேன். என்னன்னா, இந்த ஒரு பசங்க வந்து மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்ப தெரிய வருது அப்படின்னா, சங்கட்டங்கிற ஒரு வார்த்தைய நீங்க எப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க மெச்சூர் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாரி. ஏன்னா பெரியவங்கலாம் பயன்படுத்தும்போது சங்கட்டமாயிடுச்சு சங்கட்டப்படுவாங்க அப்படிலாம் பண்ணும்போது, நான் என்னடா இது ஒரு வார்த்தை, இது என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதே புரியாது. நமக்கு அது சங்கட்டம் ஆகும்போது தான் சங்கட்டமா இருக்கு. எவ்வளவு சங்கட்டமா இருக்கு. அப்படிங்கிற மாரி. ஸோ, அதுக்கப்புறம் அந்த வார்த்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த ஃபீல் நமக்கு எப்போ வருதோ, அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையோட முழு அர்த்தமே வந்து தெரியுது அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். அதுக்காக தான் இப்ப கில்ட். அதான். அப்போ சும்மா இருக்கிறது ஏன் அப்படி ஒரு குற்றமா? அப்படிங்கும்போது, சின்ன வயசுல ஏன் நமக்கு அந்த குற்ற உணர்ச்சியே இல்ல? ஐயோ! அப்பயும் ஸ்கூல் போறோம், படிக்கிறோம், காலேஜ் போறோம். இது ஸ்கூல் போறோம், படிக்கிறோம், டியூஷன் போறோம், படிக்கிறோம், விளையாட போறோம். அ ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஏதாவது இந்த வெக்கேஷனுக்குலாம் கூட்டு போவாங்க. இந்த ஊருக்கு போறது, அந்த அங்க போய் சாப்பிடுவோம், சரி தூங்குவோம், விளையாடுவோம். விளையாடுவோம். ஏன் அப்ப இதெல்லாம் வரல?
ஏன் அப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிற வார்த்தையே அப்ப இருந்ததான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? குழந்தைகளா இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த ஒரு விஷயம் வரலன்னா, நீ உன்ட்ட எவனுமே வந்து இது ஏன் இது பண்ணல? ஐய்யயோ! தம்பி இப்படி ஆயிடுச்சே! அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு அவைங்க சொன்னாலும் நம்ம அத ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டோம். யார்றா இவன் லூசு பய அப்படிங்கிற மாரி. இன்னைக்கு பவர் ரேஞ்சர் போடுவான். சின்சான் பென்டன் போட போறாய்ங்க. கிக் புடோஸ்கி போட போறாய்ங்க. இவன் வந்துட்டான் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம தல மேல வந்து ஏறல அப்படிங்கிற ஒரு விஷயம். பொறுப்புணர்ச்சியோட சேர்ந்து குற்ற உணர்ச்சியும் வருது ஆமா. அப்படிங்கிறத கிருஷ்ணா இங்க பதிவு பொறுப்பு பண்றாப்ல. வந்தா தான் குற்ற உணர்ச்சி வரும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ நெறைய பேர் வந்து இந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்க ஆட்கள்லாம் பார்த்த அப்படின்னா, அவங்கள அந்த மாரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள யாரையுமே எதுக்காகவுமே கேள்வி கேட்க போறதில்ல. "நீ இத பண்ணணுமேப்பா பண்ணலையே!" அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்காத நபர்கள் கிட்ட இந்த ஒரு கில்ட் இருக்காது. ஒண்ணு அவங்க உருப்படியா ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா, அதுக்கு உருப்படியா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட இந்த கில்ட் இருக்காது. ஒண்ணுமே பண்ணாமயே கில்ட் இல்லாம இருக்காங்க அப்புட்ன்னா, அவங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அப்படிங்கிற மாரி ஃப்ரீயா இருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லன்னா தப்பா இல்ல. ஜாலியா ஃப்ரீயா இருக்காங்க இந்த அப்படிங்கிறத சொல்ல வரேன். பொறுப்புங்கிறதோட இங்க இன்னொரு விஷயமும் ஆட் ஆகுதோ எது? அப்படின்னு நினைக்கிறேன். சொசைட்டி போடுற பிரஷர் அந்த மாரியா? ஏதாவது ப்ரொடக்டிவிட்டி கில்ட் வரும்போது, அங்க இது நார்மலாவே மனித இயல்பாவே இருக்கு நமக்குள்ள. என்னன்னு என்ன சொல்றா? அதான் அதான் வரேன். என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்றோம். நம்ம ஏதோ ஒரு செயல் பண்றோம். அ அது தப்பு அப்படின்னு ஒரு இடத்துல நமக்கு தோணுதுன்னா, இல்ல இது சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கே நம்மட்ட நம்மளே ஒரு காரணம் வச்சிருக்கோம்ல. அப்படி வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டி கில்ட்ல சில மேட்டர்லாம் இருக்கு. அப்படியா? ஆமா. என்னென்ன அ மாதிரியான விஷயங்கள்? எனக்கு நானே பண்ணுவேன். பொதுவா நானே பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன் நீங்களே பண்ணுவீங்கன்னா, நீங்க யாரு இது? இல்ல சொல்றவனே பண்றான் அப்படிங்கிறேன். ஸோ அது எப்படி அப்படின்னா, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கே அது முழுக்க முழுக்க அங்க கேமரா பண்றது, அதே போயிட்டுருக்கும். ஒரு இடத்துல எக்ஸாஸ்ட் ஆகும். வீக்கெண்ட்ல இல்ல ஏதோ ஒரு நாள் வீக் ஆஃபோ ஏதோ ஒண்ணு லீவ் எடுப்போம். லீவ் எடுத்து உட்காரும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு படம் இல்ல 2 படம் பார்த்துரணும். அப்படிங்கிற ஒரு ஒரு பிரஷர். ப்ரெஷர் வந்துரும். அன்னைக்கு வந்து அந்த படம் பார்க்கல அப்படின்னா, ஐய்யயோ! ஒரு நாள் இந்த நாள முழுக்க வீணா வேஸ்ட்டா போச்சே. வீணா பண்ணிட்டு வீணா போயிடுச்சே. நீங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் நான் இருக்க அந்த ஸ்பேஸ வந்து சுத்தம் பண்ணியிருப்பேன். அ அ இது இது துணி துவைக்கிறதா இருக்கட்டும். ஏதோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன் ஆனா. ஆனா, அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாது. எனக்கு அந்த புரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கைட்ல ஒரு ஒரு லைனுக்கு கீழ நான் என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கனோ, அதுல நான் ஏதோ ஒண்ண பண்ணியே தீரணும். அப்படிங்கிற மாரி ஒரு இதுதான் வந்து படம் பார்க்கிறது. அன்னைக்கெல்லாம் ஒரு தடவ பார்த்தா காலைல ஒரு படம், நைட் ஒரு படம் பார்த்துட்டேன். போடு! அப்படி ஏதோ வாழ்க்கையவே ஜெயிச்ச மாரியான ஒரு ஒரு அல்ப் ஒரு 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 குஷி. ஒரு ஒரு அல்பத்தனமான ஒரு குஷியில நிம்மதியா தூங்குனேன் அன்னைக்கு. மூடல் மூலே அப்படிதான் அப்பயே ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறோமே அப்படிங்கிறதுல எடுத்து உட்கார்ந்து தான் மூடல் முலை. ஒண்ணும் இல்ல. அதனால இந்த ரெக்ரெட்டும், அந்த கில்ட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இப்ப வாரம், வாரம் இந்த மாரி ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது ஒரு லீவோ, நம்ம இல்லன்னா சும்மாவே தோணும். நம்ம வந்து இந்த சினிமாக்காக மீடியா ஃபீல்ட்ல ஏதாவது பண்ணணும்னு வந்தோம். ஒண்ணுமே பண்ணலையே அப்படிங்கும்போது, யூடியூப் எடுத்து பார்த்தோம்னா, இந்த இந்த சேனல் ஆ இருக்கும். அப்பா! இன்னைக்கு காலையில கூட ஆக்சுவலா அதையும் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த மாசம் வந்து ரீச்சா இருக்கட்டும், ஆ இம்ப்ரஷனா இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஏறி இருக்கு. எல்லாமே கிரீன்ல மேல நோக்கி இருந்துச்சு ஏரோ மார்க்லாம். அத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாரி விஷயங்கள பார்த்து அல்பத்தனமா சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஒரு சிற்றின்பம் கண்டுக்கிறோம் அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாரி இந்த மாரி குட்டி, குட்டி விஷயங்கள் எடுத்து அந்த இதான் ரெக்ரெட்டையும், அந்த இதுதான் கில்ட்டையும் புரொடக்டிவிட்டி. கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். நம்மள நம்மளே வந்து இது பண்ணிக்கிறதா. இப்ப அது புரொடக்டிவிட்டி லிஸ்ட்டுக்குள்ள இல்லைனாலும், அது பார்க்கும்போது எனக்கு நிம்மதி தர்றதா அப்படிங்கிற இப்ப துணி துவைக்கிறதெல்லாம் நீ இல்ல புரொடக்டிவிட்டி யார் இந்த லிஸ்ட்ல லிஸ்ட் போட்டியா? போடுறா? நீ தான் போட்டுக்கிற. நான் யார் யார் இல்லடா. போட்டிருக்காங்கன்னு அவைங்க தான் போட்டுக்கிறாங்க. ஜெனரலா அப்படி ஒண்ணு கிடையாதுல்லங்கிறேன். அவனோட பார்வைக்கு எது ஆமா. ப்ரொடக்டிவா தெரியுதோ இப்போ இப்போ ஒரு பிக்சர் வந்து அழகா வரையறேன். வரைஞ்சு முடிச்சிருக்கேன். இல்ல சும்மா உட்காந்து ஏதாவது ஒரு பாட்டில் பெயிண்ட் எனக்கு வேலை கிடக்கும். அங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் கிடக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கோ ஏதோ ஒண்ணு கிடக்குன்னு வையேன். நான் இந்த பக்கம் ஒரு பாட்டில் எடுத்து பெயிண்ட் பண்ணி இந்த மாரிலாம் அழகா வச்சுட்டேன்னா, இது முடிஞ்சுச்சு அப்டின்னா, அப்பாடா நம்ம முடிச்சுட்டோம். அங்க பண்ண வேண்டிய வேலை அவ்வளோ கிடக்கு. அது முடிக்கலைனாலும், அத இன்னைக்கு பண்ணலையே அப்படிங்கிறது தோணாது. ஓகே இன்னைக்கு உருப்படியா இத பண்ணியிருக்கோம் இத அப்படிங்கிற தாண்டி மாரியான ஒரு சில விஷயம். இதெல்லாம் இருக்கு. இந்த இந்த இதுல வந்துட்டு நான் இந்த மாசம் ஹெல்த்ல ரொம்ப கான்ஷியஸா இருந்தேன். ப்ரொடக்டிவா ஃபீல் ஆச்சு. அடிப்படைடா அது. அப்படி ஹெல்த்ல கான்ஷியஸா இருக்கேன். இன்னைக்கு போய் விளையாண்ட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு விளையாண்டு. இன்னைக்கு போய் விளையாண்ட்டு வந்தேன். அப்படிங்கிறதோ அதெல்லாம் சின்ன வயசுல சும்மா லீவ் வுட்டாய்ங்க. சும்மா அது ஜாலியா இருக்குன்னு பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்து இன்னைக்கு புரொடக்டிவிட்டிக்குள்ள போச்சு. இன்னைக்கு எ டர்ஃப் போனோம் இவனே உருப்படியா. எங்க அம்மா வந்து அ காய்கறி, சாம்பார் இந்த மாரி சாப்பிட சொல்லுவாங்க. எனக்கு சப்பாத்தி வேணும், பரோட்டா வேணும்.
சாப்பிட்டா டிஃபன் தான். இல்ல சாப்பாடு ஏதாவது சாப்பிட்றோம்னாலும் வெரைட்டி ரைஸ் தான். நம்ம உட்காந்து பெசஞ்சு இத சாப்பிட்றதெல்லாம் நமக்கு வந்து இதுல அது ஒரு வேலையா இருக்கு. அது ஒரு உடன்பாடே கிடையாது இதுல. சரி. வச்ச 2 சாப்பிட்டு போயிட்டு விளையாட போணும் நானு, இல்ல டிவி பார்க்கணும். அந்த ஒரு மனநிலையில இருக்க போது அந்த விஷயங்கள். இப்ப மத்தியானம் சாப்பிடுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப சாப்பிடறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. கடைக்கு போனா சப்பாத்தியும் பரோட்டாவும் வச்சிருக்காங்க. எரிச்சலா வருது. இட்லி தோசை நல்லா இருக்க மாட்டேங்குது. அ அப்புறம் மதியானம் தூங்க சொல்லுவாய்ங்க. வற்புறுத்தி எங்க அம்மாலாம் தூங்க சொல்லுவாங்க. தூங்கு மத்தியானம் அப்படின்னு. கண்ண மூடிட்டு இப்படி படுத்திருப்பேனே தவிர தூங்க மாட்டேன். இப்போ மதியானம் ஆச்சு சாப்பிட்டு வந்து ஆஃபீஸ்ல உட்கார்ந்தோம்னா அப்படியே ஒரு சொக்குது பாருங்க. தூங்க முடியலையே அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ப்ரொடக்டிவிட்டிக்குள்ள வருது இதெல்லாம். நெறைய பேர் பார்க்குறேன் நான் இதெல்லாம் வச்சிருக்க மாரி. ஒரு ஒரு சின்னதா ஒரு இன்ஸ்டால ஒரு மீம் கூட பார்த்தேன். நான் சின்ன வயசுல இதெல்லாம் ஒரு விஷயமாவே நினைக்காததெல்லாம் இப்ப எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறது, ஒரு அடிக்வேட் ஸ்லீப் ஷெட்யூல மெயின்டெயின் பண்றதா நான் இருக்கட்டும். வந்துட்டேன் பார்த்தீங்களா, இன்ஸ்டால பார்த்தேன்னு சொல்லி, இவன் இன்ஸ்டாகிராம் தான் பார்க்குறான் இவன். நல்ல விஷயங்கள் பேசுறோமா இல்லையா? அதுதான் நல்ல அது ப்ரொடக்டிவா இருக்கும்ல. இதுதான். இப்போ இன்ஸ்டாகிராம் பார்க்குறதெல்லாம் வந்து அது டைம் வேஸ்ட்ல வர்றது கிடையாது. அதுல நான் நல்ல போஸ்ட் பாரு நான் ப்ரொடக்டிவா தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி அதுவும் ஆயிடுது. கிருஷ்ணா எவ்வளோ சிம்பிளா உணர்த்திட்டாரு பார்த்தீங்களா? எதுக்காக இந்த டாபிக்? ஓகேடா கடைசியா அப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? ஃபீல் பண்ணக்கூடாதா? இது இல்ல ஏதாவது பண்ணக்கூடாதா? வேலை ஏன் பண்ணிட்டே ப்ரொடக்டிவா இருக்கணும் இருக்கும். அப்படிங்கிறீங்களா? பண்ணணுங்கிறியா? பண்ணக்கூடாதுன்றியா? அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க பண்றனால நீங்க ஹேப்பியா இருக்கீங்க அப்படின்னா, ஓகே. நீங்க உருப்படியா ஒரு விஷயம் பண்றீங்க. அன்னைக்கு வந்து அது ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணியாவது நீங்க ஒரு புக் படிச்சு முடிக்கிறதோ, இல்ல வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்றதோ, இல்ல தூங்குறதோ, நல்லா தூங்கி எந்திரிக்கிறதோ, 2 படம் பார்க்கறதோ, வேற ஏதாவது நாவலோ, இல்ல சீரிஸ் பார்க்குறதோ, ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா, ஓகே. சூப்பர் பெட்டர். ஆனால் அந்த வாரம் முழுக்க நீங்க உங்களுக்காகவோ, இல்ல வேற யாருக்காகவோ, வேற யாருக்காகவோனா ஆஃபீஸ்லயோ, இல்ல வீட்ல இருக்கவங்களுக்காகவோ, நீங்க ஒரு வொர்க்குக்கு போய் அந்த வொர்க்க வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பயங்கர பிரஷர் போட்டு, உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் குடுத்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள் வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கறனால ஒண்ணுமே ஆகப் போறது கிடையாது. அந்த தூங்குங்க ஒரு நல்லா நாள் நிம்மதியா தூங்குங்க. ஆ நிம்மதியா தூங்கிட்டு ஐயையோ! ஐயையோ! ஐயையோன்னு சொல்லி அந்த பிரஷர் ஆயிட்டு அந்த நாளையே வந்து ரூயின் பண்ணி கெடுத்துக்கிட்டு, மறுநாள் வந்து அந்த நிம்மதியான பீஸ்ஃபுல்லா மறுபடியும் அந்த ஏன்னா அடுத்த வாரம் ஃபுல்லுமே நீங்க இதே மாரி பிரஷரோட சிம்பிளா ஓட வேணும். சொல்லணும்னா, ஒரு பிரஷர் போட்டுக்காம, ஐய்யய்யோ! நம்ம சும்மா இருக்கோமேங்கிற பிரஷர் போட்டுக்காம, நிம்மதியா தூங்குங்க. அப்படி இல்ல, வேலை பார்க்க தோணுது அப்படின்னா, ஜாலியா வேலை பாருங்க. அத பிரஷரா எடுத்துக்கிட்டு பண்றப்ப தான், இந்த புரொடக்டிவிட்டிங்கிற ஒரு இதுக்குள்ளேயே வரோமோ! அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி தான் அது. அப்படி ஒரு 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 டிஸ்கஷனா, ஒரு கேள்வியா தான் நான் இங்க வைக்கிறேன். இப்போ ஒரு வாரம் ஃபுல்லா நான் ரோபோட் மாரி வேலை பார்க்குறேன். ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாரி இருக்கு. இல்ல ஒரு பாட்டு ஒரு வீக்கெண்ட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூட வெளிய உட்காந்து போய் பேசுறேன். பேசணுங்கிற மாரி இருக்கு. வெளிய பீச் வரைக்கும் போயிட்டு வரணுங்கிற மாரி இருக்கு. இல்ல உட்காந்து பாட்டு கேட்கணும், இல்ல வரையணுங்கிற மாரி இருக்கு. இல்ல படம் பார்க்கணுங்கிற மாரி இருக்கு. அப்படின்னா தூங்கணும்னு இருக்கு. போயிட்டு நல்லா எங்கேயாவது போயிட்டு என்ன சொல்றது? இந்த இப்போ KFC, டாமினோஸு அந்த மாரி போயிட்டு சாப்பிடணும்னு இருக்குது. ஏதாவது இல்ல இல்ல புதுசா ஏதாவது கடைக்கு போய் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருக்கு. போயிட்டு ஜாலியா சாப்பிட்டு வாங்க. இல்ல இப்போ கோயில் போயிட்டு சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும். சர்ச் போயிட்டு அந்த மாரி அந்த மாரி என்ன உங்களுக்கு தோணுதோ, அத மட்டும் பண்ணுங்க. அது பண்ணும்போதே நீங்க நிம்மதியா இருக்கணும். அது பண்ணி முடிச்சா தான் நிம்மதி அப்படின்னு இருக்கிறது அது இது யூஸ்லெஸ். நீங்க அத பண்ணியும் யூஸ்லெஸ். அப்புறம் இந்த புரொடக்டிவிட்டி கில்ட்டுக்குள்ள இன்னொரு ஒரு விஷயம், இதுவும் அந்த கில்ட்டுங்கிற காரணத்தினால இதையும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு விஷயத்துக்காக வந்தேன். அந்த விஷயத்த நான் பண்ணல. நான் வேற விஷயம் பண்ணிட்டுருக்கேன். ஆனா, அதில எனக்கு அந்த திருப்தி இல்ல, ஹை இல்ல அப்படிங்கிற சமயத்தில, அதுவே ஒரு பெரிய கில்ட் ஆகுதுல்ல. நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணல அப்படிங்கிறதுக்கு ஒரு கில்ட் ஆகுதுல்ல. அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ப ஒரு விஷயம் பண்றதுக்காக வந்திருக்கோம். இப்ப நான் சென்னை வந்ததுக்கான காரணமே வந்து இதுதான். சினிமாலயோ இல்ல மீடியா ஃபீல்ட்ல ஏதாவது பண்ணணும். அந்த ஒரு கிரியேட்டிவா ஏதாவது பண்ணணும். என்னோட ஒர்க் வந்து வெளிய தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு வைங்க. ஆர்ட் ஃபீல்ட்ல வந்து ஏதாவது பண்ணணும்னு வந்தேன்னு வைங்க. அதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப் சின்ன ஸ்டெப் வந்து நான் இன்னும் எடுத்து வைக்கிறேன். அது நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ஒரு கில்ட்ட நீங்க வந்து எடுத்துக்க தேவையில்ல அப்படிங்கிறேன். இப்போ எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆகுது. நான் எதுவுமே இன்னும் பண்ணல. வந்து நான் வேற ஒரு ட்ராக்ல ஓடிட்டுருக்கேன். இந்த ட்ராக்க நான் திரும்பி கூட பார்க்கல. இல்ல அப்பப்போ பார்த்துட்டு, ஆமா அந்த ட்ராக்ல நம்ம போனோம்ல, எப்போ போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லயே இருந்துட்டு இருக்கேன். அதுவே பெரிய விஷயம்ன்றேன். அதுக்காக அப்படியே இருக்க முடியாதுல்ல. அடிக்கடி இந்த நான் ஞாபகம் இப்போ அந்த வர்றதே கில்ட்ட ஓவர் கம் பண்ணணும்னா, நான் அந்த ட்ராக்கு உள்ள போயாவது நிக்கணும்ல. அதுதான் அ. சொல்றேன். இப்போ நீ உனக்கு வந்து ஒரு 4 தாட்டி, 5 தாட்டி அந்த ஒரு கில்ட் ஹிட் ஆகுது. அந்த பாதைய திரும்பி திரும்பி பார்க்குற அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அந்த
ஐயோ! இது பண்ண முடியலங்கிற வருத்தம் இருந்துச்சு அப்புட்ன்னா, உன்ன சுத்தி இருக்கவனாவது அத பண்ணும்போது, அந்த ஒரு சின்ன இது கிடைக்கும்ல பூஸ்ட். அப்ப நீ வந்து அதுக்குள்ள அந்த ட்ராக்குள்ள வருவ. ஆனா, அதுக்காக சும்மா ஃபீல் பண்ணிட்டு மட்டும் உட்கார்ந்திருந்தா வேலைக்கு ஆவாது. அந்த கில்ட்டு ஒரு கட்டத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. அப்போ நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, இது பண்ணா ஓரளவுக்கு அத ஓவர் கம் பண்ண முடியும். அத டேக்கிள் பண்ண முடியும் அப்டிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த வேலைய விட்டுருங்க. எந்த வேலைய விட சொல்ற? சம்வாட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா பண்ணிட்டு இருக்க, அத ஓகே. வந்து நான் இத பண்ண முடியல. ஆனா நான் இத பண்ணலான்னு தான் வந்தேன். இதுக்குள்ள மாட்டிக்கிட்டேனே அந்த அப்படிங்கிற மாரி தான். மாட்டிக்கிட்ட விஷயத்த ஓ அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து அங்க நெறையா கமிட்மெண்ட்ஸ். அத விட்டக்கப்புறம் மேபி ரெக்ரெட் பண்ணுவோமோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கலாம். கம்ப்ளீட்டா விட்டுட்டு சம்வாட் உங்களுக்கு நீங்க பண்ணணும்னு நெனச்ச அந்த ட்ராக்குக்கும் சம்மந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நீங்க பண்ணிட்டு இருந்ததுக்கும் சம்மந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ நான் வந்து அ இப்ப நான் சினிமா பண்ண வரேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட். நான் ஐடில சம்பாட் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? சொல்லு, சொல்லு, சொல்லு. ஐடில வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் சினிமாக்காக ஏதாவது பண்ணணும்னு இருந்தேன். இந்த இதுலயே பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகுது. அந்த கில்ட் வருது அப்படின்னா, சம்வாட் இத விட்டுட்டு, ஏதோ போயிட்டு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறதோ, இல்ல ஏதோ ஒண்ணு ஈஸியான விஷயம். இத லாங்குவேஜ் ஏதோ கத்துக்கிறதோ, எது உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் லாங்குவேஜ் கத்துக்கிறதுலாம் ஈஸி கிடையாது. எது ஈஸியா உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, எது உங்கள எக்ஸைட் பண்ணுதோ அப்படி. எது இல்லடா எக்ஸைட் பண்ணுதோ. கத்துக்கிறதுனா என்ன? இப்ப யாரு கம்ப்ளீட்டா என்ன கத்துக்கிட்டாங்க? நான் ரீசென்ட்டா மிஷ்கின் சொன்னாப்ல. உண்மையா என்னன்னு தெரியல. அ ஐன்ஸ்டீன் வந்து சம்வாட் அவர் ஏதோ எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகுறப்பயோ, ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுறப்போ, ஆமாமாமாமாமா. வயலின் எடுத்து வாசிப்பாரு. வாசிப்பார். அவரு வயலினிஸ்ட்லாம் கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச விதமா அவர் வாசிக்கிறாரு அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏதோ எது உங்கள எக்ஸைட் பண்ணுதோ அதுக்குள்ள போங்க. இல்ல ஏதாவது ஒரு புதுசா ஏதோ ஊருக்கு போயிட்டு வாங்க. அந்த மாரி ஒரு சின்னதா பிரேக் எடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஏன்னா கத்துக்கணும்னா இப்போ நம்ம என்ன இப்போ ஊருக்கு போறோம், ஏதாவது ட்ரிப் போகணும்னா கூட செலவாக போகுது. கத்துக்கிறதுக்கு YouTube, Google இதில உட்காந்து நம்ம ஒண்ணும் அதில மாஸ்டர்ஸ் பண்ண போறதில்ல. நம்ம போயிட்டு காசு குடுத்து டிகிரி படிச்சா தான் அதுக்கு நம்ம ஒரு ஒரு சேஞ்சுக்காக நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது, நம்ம ஜாலியா உட்காந்து இல்ல ஏதோ சாஃப்ட்வேர் கத்துக்கிறதோ, இல்ல சும்மா உட்காந்து ஒரு கதை எழுதுறதோ, ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஒரு கட்டத்தில ஒரு மாரி ஒரு 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 ரிலாக்ஸ்ட் ஆகுற சமயத்தில உங்களுக்கே கிளாரிட்டி வரும். எப்படி நம்ம அந்த ட்ராக்குள்ள எப்படி போறது அப்படிங்கிறதுக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தப்பான ட்ரெயின்ல நீங்க ஏறி போய்க்கிட்டு இருக்கீங்க. ஐய்யய்யோ! என்னோட ஸ்டாப் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே நீங்க ட்ரெயினுக்குள்ளேயே நின்னுட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஸ்டாப் இன்னும் தள்ளி தான் போய்க்கிட்டு இருக்கும். எங்க உங்களுக்கு தப்புன்னு தோணுதோ டப்புன்னு இறங்கிருங்க. இறங்கி கொஞ்ச நேரம் விளையாண்டுருங்க. நமக்கு தேவையான ட்ரெயின் அடுத்து வரும். வந்துச்சுன்னா அதுல ஏறி போயிடணும். ஏறிக்கலாம். ஸோ ப்ரொடக்டிவிட்டி கில்ட்டோட சேர்த்து இதையும் பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் கொஞ்சம் அதில இதாயிட்டு இருக்கும்போது, இப்போ ஓகே இது எதா பண்ணோம்னா ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்தது. அ ஸோ அத உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ஏதாச்சு மாற்றங்கள் வருதான்னு பார்ப்போம். அப்படிங்கிற ஒரு இதோட இந்த வீடியோவ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். அந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம் வீடியோ வந்து நல்லா போய்க்கிட்டு இருக்கு. அவங்க அந்த வீடியோவ பார்த்து சப்போர்ட் பண்ணி பண் கமெண்ட் பண்றதுன்னா, ஓகே அவ்வளோ குவாலிட்டியான ஆடியன்ஸ் வந்து சஜெஸ்ட் இருக்காங்க. பண்றாங்க சில ஆ விஷயங்கள. குவாலிட்டியான ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அந்த டிங் டிங் டிடிங் டிடிங் அந்த அப்படிங்கிற மாரி இருக்கு. ரொம்ப நன்றி அப்படிங்கிறத இங்க சொல்லிட்டு இப்படியே மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க. ஆமா. புடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி 4 பேரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி யாராவது பேசிட்டு இருக்கோம் நீங்க பேசிட்டு இருப்பீங்கள்ல இந்த மாரி டாபிக்ஸ்லாம். அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அ கொஞ்சம் வளர்த்து இந்த விடுங்க. கம்யூனிட்டிய வந்து பெருசு பண்ணுவோம். ஆமா. பேசுவோம், இன்டராக்ட் பண்ணுவோம், மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். நான் உங்க கிருஷ்ணா. யோகேஷ். இது உங்கள் மூடர் மூளை சைனிங் ஆஃப். பாய். பை. அந்த அது யிங் யாங் வீடியோ. அது எந்தூசியாஸ்டிக் வீடியோ வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க. இவன் தெரிஞ்சு பேசுறான்னு நெனச்சுட்டு இருக்காய்ங்க பார்க்குறவங்கலாம். அதனால தான் கமெண்ட்லாம் போடுறாய்ங்க. அது எக்ஸிஸ்டென்ஷியலிசம்டா.